சென்னையில் பகுஜன் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அக்கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராம்ஜி கௌதம், முன்னாள் MP ராஜாராம் ஆகியோர் தமிழகம் வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் திடீரென திரண்ட 500க்கும் மேற்பட்ட பகுஜன் கட்சியினர் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி கௌதமை நேரில் சந்தித்தனர். தற்போதைய மாநில தலைவர் ஆனந்த் கட்சியின் மூத்த நிர்வாகிகளை வெளியேற்றி வரும் நிலையில் புதிய மாநில தலைவராக திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை நியமிக்கும்படி கோரிக்கை வைத்தனர். மேலும் ரிசார்ட்டிற்கு வருகை தந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் தற்போதைய தலைவர் ஆனந்த் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக தேசிய ஒருங்கிணைப்பாளரிடம் குற்றம் சாட்டினார். தலைவர் வந்து பதில் சொல்லி ஆகணும். எதுக்காக இங்க இருந்தாங்க? அண்ணா போட்ட பொறுப்பாளர் எதுக்காக இருந்தாங்க? வீட்டுக்காரர் கூட வேலை செஞ்சிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருக்காங்க. என்ன கொள்கை தெரியுமா அவங்களுக்கு எல்லாம்? என்ன பைலா தெரியுமா? BSP பைலா பத்தி அவங்களுக்கு தெரியுமா? கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துருக்காங்க. நாங்க ஈஸியா கொடுத்துருவோமா? அது என்னைக்குமே நாங்க கொடுக்க மாட்டோம். தனியார் அறக்கட்டளையினர் மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு மளிகை கடை அமைத்து கொடுத்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ரேணுகா. மாற்றுத்திறனாளியான இவர் தனது அக்காவும் அவரது கணவரும் உயிரிழந்துவிட்ட நிலையில் ஆதரவின்றி தவித்த அவர்களின் மகன் முகிலேஷை தன்னுடைய பொறுப்பில் வளர்த்து வருகின்றனர். வாழ்வாதாரமின்றி தவித்து வந்த ரேணுகாவிற்கு தற்போது தனியார் அறக்கட்டளை அமைப்பை சேர்ந்தவர்கள் மளிகை கடை அமைத்து தந்துள்ளனர். சிறுவனின் கல்விக்கும் உதவ உள்ளதாக அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.